விஷ்ணுவின் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்திங்க. இதுவரை எவிக்ஷன் நடக்கலை. ஏன்னா அந்த பையன் ஆசைப்பட்டது என்னென்னா இந்த ஃபினாலே டே வரையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது நடுவில் மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று பண்ணியாச்சு, அவ்வளோதான். அவன் விஜய் வர்மா ஒரு சொம்பு, அவன் வெளியேறியதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவன் வந்து விசித்ராகிட்ட கேட்குறான், சாதி சார் என்ன சொன்னார், நீ எல்லாம் ஒன்றுமே பண்ணல, நீ வரையும் இப்போ ஃபினாலே டே வரையும் வந்த அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த அம்மா சொல்லியிருந்தா ராக்கு அது பாட்டு வீட்டு அப்படின்னாராம். விசித்ரா வேஸ்ட்டுங்க, எனக்கு பிடிக்கல. கண்டிப்பாக அந்த அவங்க உண்மையாலே மம்மி கிம்மி ஆக்டிங் மம்மின்னு வேணால் வச்சிங்க, ஹேஷ்டாக் போட்டு அவங்க தான் கொடுங்க. இப்போ வந்து நம்ம கிடைச்ச தகவல் இப்போ என்னென்னா, இப்போ எவிக்ஷன்லாம் இல்லைங்க. ஹாப்பி தானே? என்னுடைய சேனலில் ஒரு விஷ்ணு ஃபேன் பார்த்துக்கிட்டு ஒரு கமெண்ட் போடுவாங்க, அவங்களுக்கு இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். விஷ்ணு வெளியேறவில்லை, ஆனால் நாளைக்குலேருந்து எவிக்ஷன் நடக்கும். ஒருத்தங்க தானே வின்னரு, அப்போ 4 பேர் வெளியேறியத்தானே ஆகணும். நம்ம கிடைத்த செய்தி என்னென்னா, அர்ச்சனா வெர்சஸ் மணி அப்படிங்கிற மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. நடந்தால் தவறில்லை. மணி உண்மையாலே நல்ல பையன், அர்ச்சனா சிங்கம் மாதிரி. இது யோசிச்சு பாருங்கள், ஒரு வைல்டு கார்டாக வந்து இந்த ஒட்டுமொத்த புள்ளிகளையும் உடச்சிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவங்க வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு சரியான ஒரு நபர். கடைசி 2 வாரம்னு சொல்ல முடியாது, ஒரு வாரம் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஐயோ எங்கள் அப்பா சொல்லிட்டாரு எல்லாரையும் பேசிஃபை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாயா பூர்ணிமா மாதிரி ஆட்கள்கிட்ட பேசிஃபை பண்ண தேவையில்ல. அர்ச்சனா நீங்கள் வெளில வந்ததுக்கு பிறகு அவங்கள பார்க்காதீங்க. அவங்க தான் உங்கள் அட்ரஸை தேடி வரணும், அந்த அளவு செய்வாங்க ரசிகர்கள். ஆனால் உங்களுக்கு ஹியூஜ் சப்போர்ட். ஏன்னா நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா எல்லாருக்கும்லாம் நல்லவனே இருக்க முடியாது, புரியுதா?